நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய உலகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது மிஷினை பற்றி சொல்லலான்ட்டு இருக்கிறேங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த மிஷின் மேலே ஒரு கண்ணு. சார் வந்துட்டு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு இது இளநி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. சார் வீடியோ கொடுக்குறதுனா அதுக்கு வீடியோ கொடுங்க என்னன்னு தெரியலைங்க. அந்த இளநி மேலேயே என்னுடைய அந்த ஞாபகங்கள் சுற்றிட்டே இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக இளநி வெட்டக்கூடிய ஒரு மிஷினுங்க. பார்த்தீங்கன்னா ஆரம்ப விலை 4500 ரூபாயிலிருந்து இருக்குதுங்க. இப்போ நம்ம எங்காவது ஒரு பைபாஸ் சைடு போனோம் அப்படின்னா நீங்கள் ரோட்டோரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு அந்த அறுவாளில் வெட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மிஷினரி இருக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு இளநி ஈஸியாக வெட்டிக்கலாங்க. அதே மாதிரி ஓட்ட போடுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இந்த குத்து கம்பி மாதிரி ஒன்று இருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த மிஷினை பற்றி சில விஷயங்கள் எல்லாமே பிந்து அப்படிங்கிறவங்க சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்டிங் டீமில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதை சொல்லுவாங்க. வணக்கம் பிந்து. வணக்கம் சார். வந்துட்டு இந்த இளநி வெட்டும் கருவியில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த மெயின் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். இதோட மிஷின் பேர் பார்த்தீங்கன்னா இளநீர் வெட்டும் கருவி சார். இதுவே நம்ம இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டெண்டர் கோகனட் கட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சைடு ரோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அருவாள் வச்சு வெட்டிட்டு இருக்காங்க சார். அந்த அருவாள் வச்சு வெட்டும் போது அவங்க சில டைம் அவங்களுக்கு வந்துட்டு கையில எல்லாம் வெட்டிருங்க, அது அப்பா இருக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷின் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க ஸ்ரீ ஆஞ்சநேய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து. சரிங்களா? இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து சேஃப்டியாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வச்சு இப்படி வெட்டுறீங்க. ஸோ நல்லா சேஃப்டியாக இருக்கும். உங்களுக்கு கைக்கும் படாது, ஒன்றும் படாதுங்க. இதுவே நீங்கள் வந்துட்டு இளநி இங்கே வச்சிடுறீங்க. இது வைக்கிற ஸ்டேஜுங்க. நீங்கள் இங்கே இப்படி இளநி வச்சிட்டிங்கன்னா தாராளமாக இப்படி வச்சிடலாங்க. இப்படி பஞ்ச் பண்ணீங்கன்னா வெட்டிடலாங்க. அதே மாதிரி பின்னாடி வந்து நீங்கள் ஹோல்ஸ் போடுறதுக்கு அது வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி பஞ்ச் பண்ணாவே போதுங்க, உங்களுக்கு ஹோல்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இளநி குடிச்சிக்கலாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வெட்டுறதுக்கு உள்ள தேங்காய் இருக்கு பார்த்தீங்களா, அது சாப்பிட்றதுக்கு பார்ப்பாங்க இல்லைங்களா, அது நீங்கள் ஜஸ்ட் சென்டரில் இப்படி 2 சைட் சென்டரில் வச்சிட்டிங்கன்னா இப்படி ஒன் டைம் அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது நானே கூட நான் வெட்டியிருக்கேங்க. ஸோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பிளேடு பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குத்தூசி பற்றியும் சொல்லுங்கள். சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கிரேட் நாங்கள் போட்டிருக்கோங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் 3.4ல் ஃபுட் கிரேட் போட்டிருக்கோங்க. இது ஏன் இது போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இளநி வெட்டுறோங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு எந்தவித அதனால இந்த ஃபுட் கிரேட்ல போட்டிருக்கோம். ஆமாங்க. பிந்து, இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கிலோங்க வரும் சார்? இது வெயிட் பார்த்தீங்கன்னா 17 கிலோகிராம் சார். 17 கிலோகிராம். சரிங்களா? இது ஈஸியாக வந்துட்டு ஒரு விமன் ஒரு 30 ஏஜ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. ஸோ இதுக்கு வந்து ஜென்ஸு தேவைங்கிறது இல்லைங்க, லேடிஸ்க்கான யூஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சப்போஸ் பெண்கள் ஏதாவது இளநீ கடை போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம அறுவாள் வச்சு வெட்டுறதுக்கு பதிலாக இந்த மிஷின் வச்சு ஈஸியாக வெட்டலாங்க. வீடியோவில் பின்னாடி கூட நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெட்டிருக்கோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதோட குவான்டிட்டிங்க, இப்போ இந்த ஒரு பிளேட் போடுறீங்க அப்படின்னா இது வந்துட்டு எத்தனை இளநீங்க வெட்டும்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட் கட்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய சாஃப்ட் கட்டர் 1 மணி நேரத்துக்கு 1000 கிலோ வெட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த பிளேடில் எத்தனை இளநிகள் நம்மளால் வெட்ட முடியும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நீங்கள் கேட்ட கொஸ்டினும் கரெக்டுங்க சார். இது வந்து இளநி வந்து இது மேனுவல் டைப் தான். ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் பொறுத்து நீங்கள் 10,000 20,000 அந்த மாதிரி எத்தனை கஸ்டமர்ஸ் வராங்களோ நீங்கள் அத்தனை தடவை நீங்கள் வெட்டினாலும் கூட வெட்டி கொடுத்துட்டே இருக்கலாங்க. ஸோ இதுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம வந்துட்டு சாணம் பிடிச்சிக்கலாம் இல்லைங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கத்தி கூர்மை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியா இருக்கும். எஸ் சார், சரியா இருக்கும் சார். நமக்கு ஒன்றும் இல்லை சார். இதை நீங்கள் கழட்டிட்டு ஜஸ்ட் ஃபைல் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் வச்சு ஷார்ப் பண்ணிட்டீங்கன்னா நல்ல பெட்டர் யூசேஜாக இருக்கும். வெட்டிக்கிட்டே இருக்குங்க. இந்த இளநீ வெட்டக்கூடிய இந்த கருவி வந்துங்க 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வெட்டும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 250லேருந்து 300 நட்ஸ் நீங்கள் வெட்டிக்கலாம் சார். பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இளநீ வைக்கிற அளவுக்கான இடங்கள் இந்த அளவுக்கு இருக்குதுங்க. ஆமாங்க. இப்போ வந்துட்டு நம்ம பொள்ளாய் சைடு எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா கொப்பரை தேங்காய்னு சொல்லிட்டு பெரிய பெரிய காய்கள் எல்லாம் இருக்கும். அதை எப்படிங்க இதில் நம்ம வெட்ட முடியுமா சார்? அது நீங்க கொஞ்சம் ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரிங் டைப் தாங்க. சரிங்களா? இந்த ஸ்ப்ரிங் டைப் நீங்க இது வரைக்கும் ஓபன் பண்ண முடியுங்க. நீங்க இப்படி இளநீ இந்த சைடு வச்சிட்டு நீங்க இப்படி வெட்டிக்கலாம். அப்ப பெரிய அளவுக்கான இளநீகள் இருந்தா கூட நம்ம வந்து ஸ்ப்ரிங் டைப் தான் போட்டுருக்கோங்க. சரிங்களா? சோ நீங்க இந்த அளவுக்கு நீங்க தூக்கிக்கலாங்க. சரிங்களா? அப்ப என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப நார்மலா இருக்கக்கூடிய பெண்கள் கூட ஒரு இளநீ வெட்டறதுக்கு சிரமப்படுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா ஒண்ணு இல்லைங்க, நார்மல் பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4500 ரூபாயில இருந்தா தொடங்குது. சரிங்களா? சோ யாரு வேணா வந்துட்டு ஒரு சின்ன தொழில் தொடங்க முடியல அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைச்சுக்காதீங்க. உங்களால முடிஞ்சது அப்படின்னா நீங்க வந்துட்டு
ஒரு குட்டியான ஒரு மிஷின் வாங்கி கூட நீங்கள் தொழில் தொடங்கிக்கலாம் சரிங்களா. முதல்ல நீங்கள் கத்தியில் வெட்டியிருந்தா கூட பின்னாலும் இந்த மிஷின் நீங்கள் கொஞ்சம் முன்னேறதுக்கப்புறம் ஒரு 4500 அப்படிங்கிறது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மிஷின் வெட்டிக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயே இந்த இளநீர் வெட்டுற மிஷின் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணினது ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரி தான் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மிஷின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நல்லா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல பெரிய அளவுக்கான ஆடு மாடுகள் தேவையான சாஃப்ட் கட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே வந்து நம்ம ஸ்ப்ரிங் மெத்தட்ல பண்ணியிருக்கிறீங்க. இதே மாதிரி இளநீர் வெட்டுற மெத்தட்ஸ் வந்துட்டு ஒரு 2-3 நாளாக இருக்குது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் என்னென்ன வகைன்னு சொல்லுங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளநீ வந்துட்டு இந்த சைடில் நாங்கள் இது பண்ணிடுவோம் சார். இங்கே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் இப்படி பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க சரிங்களா. பெரிய ஹோல்ஸ் வேணும். கொப்பரை தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹோல்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வகையான மிஷின் வந்துட்டு பயன்படுத்திக்கலாங்க. அடுத்தது வந்து என்ன வகையான மிஷின்? அடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் இல்லாமல் ஜஸ்ட் இப்படி ஒரு மாடல் நாங்கள் பண்ணியிருக்கோங்க. இதுலேயும் நல்ல பெஸ்ட் குவாலிட்டி. ஜஸ்ட் இப்படி நீங்கள் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வெட்டிடலாங்க சார். ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்ப்ரிங் இல்லாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், நம்ம கையில பேலன்ஸ் பண்ற மாதிரி சரிங்களா. இப்போ இதை வந்து தூக்கி இருக்கு, ஸ்ப்ரிங் இல்லைன்னா அது வந்து அப்படியே இருக்கும். அப்ப நீங்க இளநீ வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம கட் பண்ணுவோம் சரிங்களா. பிந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த வகையான மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட் மெட்டீரியல் எல்லாம் போட்டு பண்ணிருக்கீங்க, ரொம்ப குட்டா இருந்ததுங்க. வேற என்ன வகையான மெட்டீரியல் பயன்படுத்தி நீங்க இந்த மிஷின் பண்றீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுமா சார்? நாங்க வந்துட்டு இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடல் சார். ஓகேங்களா. அதுல வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து என்கொயரி போட்டிருந்தாங்க. நாங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன் தமிழ்நாடு அண்ட் அவுட் சைட் தமிழ்நாடு அண்ட் அவுட் சைட் ஸ்டேட்ஸ் ஆல்சோ வி ஹவ் ப்ரொவைட் திஸ். ஓகே சார். நான் எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, மலேசியா அங்கெல்லாம் போயிருக்கு, நல்லா ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கும் சார். அது பார்த்தீங்கன்னா அதுக்கான ரேட் பார்த்தீங்கன்னா 17,500லேருந்து ஸ்டார்டிங் ரேட் சார். ஓகேங்களா. ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆமாங்க. இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த கட்டமாக குவாலிட்டியாக ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டுகள் வந்துட்டு தானே இருக்கும் சரிங்க. ஓகே பிந்து, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்திருந்தோம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த இளநீ வெட்டும் இயந்திரத்தை பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் பிந்து அப்படிங்கிறவங்க கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நன்றிக்கு பிந்து. நன்றி சார். விவசாயம் வாழ்க மற்றும் இந்த நாட்டில் இருக்கும் அனைவருக்கும் எங்கள் கருவி மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நான் கூறி விடைபெறுகிறேன். ஸ்ரீ ஆஞ்சநேய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.